Good evening. Audible இருக்கா? இருக்கு ஆடிபிளா இருக்கு. ஓகே. ஓகே. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன டாபிக்னா, இந்த டாபிக் உங்களுக்கு டைரக்ட்டா உங்களோட சிலபஸ்ல இருக்காது. ஆனா இந்த டாபிக் உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப முக்கியம். பிகாஸ் உங்களுக்கு வந்து எஸ்ஸே ரைட்டிங் இருக்கு. சோ டிஸ்கிரிப்டிவ் டைப்ல நீங்க எஸ்ஸே ரைட்டிங், அப்புறம் ப்ரீஷியஸ் ரைட்டிங், நோட்ஸ் மேக்கிங் இந்த மாரி எழுதுற மாரிலாம் உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? அப்படி எழுதும்போது நம்ம ஒரு சென்டென்ஸ நார்மலா எழுதக்கூடாது. இங்கிலீஷ் பொறுத்தவரைக்கும். சோ எந்த இடத்துல நம்ம பங்க்சுவேஷன் மார்க் பயன்படுத்தணும் அப்படின்றது நமக்கு முக்கியமா தெரியணும். ஓகேங்களா? சோ நீங்க நார்மலா எழுதுற எஸ்ஸேக்கும் இந்த பஞ்சுவேஷன் மார்க் போட்டு நீங்க எழுதுற எஸ்ஸேக்கும் கண்டிப்பா நார்மலா குடுக்குற மார்க்க விட உங்களுக்கு 1 ஆர் 2 மார்க் அதிகமா தான் குடுப்பாங்க. ஓகேவா? சோ பேசிக்கா இங்கிலீஷ் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் ஜெனரலைஸ்டா நம்ம படிக்க கூடாது. சில டெக்னிக்கலாவும் நம்ம அதுல வந்து டீல் பண்ணணும். ஓகேவா? சோ அதுக்கு தான் இன்னைக்கு டாபிக் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பஞ்சுவேஷன் பார்க்க போறோம். சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ்ல அந்த டேபிள் வந்து நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அந்த டேபிள் கிளாஸ் வந்து நம்ம நாளைக்கு கண்டக்ட் பண்ணலாம். சோ அந்த டேபிள் வந்து வேற ஒரு கிளாஸ்ல கண்டக்ட் பண்ணலாம். இது ஒரு சின்ன டாபிக் அப்படின்றதுனால இன்னைக்கு நான் எடுத்திருக்கேன். இது டக்குன்னு முடிஞ்சிரும். அண்ட் தென் ஈஸியான டாபிக்கும் நீங்க எஸ்ஸே ரைட்டிங் நரேஷன் பண்ணி எழுதும்போதோ, இல்ல நோட்ஸ் மேக்கிங் எழுதும்போதோ, இல்ல ஒரு லெட்டர் ரைட்டிங் எழுதும்போதோ, இந்த மாரி விஷயங்கள் எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? சோ அதுக்காக தான் இந்த டாபிக். இது ஒரு சிம்பிள் டாபிக், ரொம்ப ஈஸியஸ்ட் டாபிக். சோ உங்க டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்க்கு இது அடிஷனல் ஸ்கில்ல குடுக்கும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பஞ்சுவேஷன் அப்படின்னா என்ன அப்படின்லாம் பாத்தீங்கன்னா, சோ பஞ்சுவேஷன் மார்க் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். சோ கீழ நமக்கு குடுத்திருக்காங்க இல்லையா? கமா, செமிகோலன், கோலன், ஃபுல் ஸ்டாப், எக்ஸ்கிளமேட்டரி மார்க், குவெஸ்ஷன் மார்க், டேஷ், இன்வெர்டட் கமா, அப்போஸ்ட்ரோபி, பிராக்கெட். இது எல்லாமே நம்ம பஞ்சுவேஷன் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஓகேவா? சோ இதோட பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ கமா, செமிகோலன், கோலன். சோ மேல ஒரு புள்ளி வச்சு கீழ கமா போட்டா செமிகோலன் சொல்லுவோம். 2 புள்ளியா இருந்தா கோலன்னு சொல்லுவோம். ஓகேவா? தென் ஃபுல் ஸ்டாப் உங்களுக்கு தெரியும். எக்ஸ்கிளமேட்டரி மார்க் தெரியும். குவெஸ்ஷன் மார்க், டேஷ், அதுக்கப்புறம் இன்வெர்டட் கமா. ஓகேங்களா? இன்வெர்டட் கமா அப்படின்னு ஒரு விஷயம் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அப்போஸ்ட்ரோபி, நெக்ஸ்ட் பிராக்கெட். ஓகே, இப்போ நான் நடத்தின டாபிக்ல இருந்து உங்ககிட்ட நான் கொஸ்டின் கேக்குறேன். ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா இதுல எந்த பஞ்சுவேஷன் மார்க் வந்து நம்ம பயன்படுத்துவோம்? ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கும் பட்சத்தில். ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? அசர்ட்டிவ் ஸ்டேட்மெண்ட், ஜெனரலைஸ்டா ஒரு இன்ஃபர்மேஷன் குடுக்கறத நம்ம ஸ்டேட்மெண்ட்னு சொல்வோம். ஸ்டார்டட் வித் கேப்பிட்டல் லெட்டர், எண்டட் வித்ன்னு சொல்லி நானே சொல்லியிருப்பேன். மேம் கேக்குதா? சொல்லுங்க. கேக்கல. ஃபுல் ஸ்டாப். ஃபுல் ஸ்டாப். ஓகே, ஃபுல் ஸ்டாப். சோ ஸ்டேட்மென்ட்க்கு ஃபுல் ஸ்டாப் பயன்படுத்தும். டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் பார்த்தோம். 4 டைப் இருக்கு. அதுல ஸ்டேட்மென்ட் பார்த்தோம். சோ ஓகே. இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்க்கு என்ன பயன்படுத்தும்? இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஒரு ஆர்டர், கமாண்ட், ரெக்வெஸ்ட் குடுக்குற மாதிரி சென்டென்ஸ் இருக்கு இல்லையா? இம்பரேட்டிவ் ஸ்டாண்ட் அப். ஸ்டாண்ட் அப் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப நான் என்ன பயன்படுத்துவேன்? ஸ்டாண்ட் அப் அப்படின்னு நான் சொல்லும்போது. ஃபுல் ஸ்டாப். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்க்கும் நாம என்னதான் பயன்படுத்துவோம்? ஃபுல் ஸ்டாப். ஓகேவா? எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ்க்கு என்ன பயன்படுத்துவேன்? எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ்க்கு எக்ஸ்கிளமேஷன் மார்க். ஆச்சரியக்குறி அந்த மாதிரி விஷயம் பயன்படுத்துவோம். நெக்ஸ்ட் இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ்க்கு என்ன பயன்படுத்துவோம்? கொஸ்டின் மார்க். வெரி குட். இன்வெர்டட் கமா எங்க பயன்படுத்தியிருக்கோம்? ஆல்ரெடி இந்த டாபிக் நம்ம எடுத்திருக்கோம். அதனால கேக்குறேன். இன்வெர்டட் கமா எங்க பயன்படுத்தியிருக்கோம்? மேம் அது டைரக்ட் ஸ்பீச்ல இருக்கும். வெரி குட். டைரக்ட் ஸ்பீச். ஒருத்தர் என்ன சொன்னாரோ அத அப்படியே நம்ம டெலிவர் பண்ணும்போது டைரக்ட் ஸ்பீச்சா சொல்லும்போது இன்வெர்டட் கமா பயன்படுத்துவோம். இது டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் டாபிக்ல இந்த மாதிரி சென்டென்ஸ் ஃபார்மேஷன் நான் காட்டியிருப்பேன். ஓகேவா? உங்க டாபிக் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, கிராமர் ரூல்ஸ் படிச்சு எழுதுறது ஒரு ஹாஃப் பார்ட் இருக்குன்னா, மீதி எல்லாமே உங்களோட ரைட்டிங் ஸ்கில் தான்.
சோ எஸ்ஏ ரைட்டிங்கா இருக்கட்டும், இல்ல வந்து ப்ரீஷியஸ் ரைட்டிங் இருக்கு, ஹிண்ட்ஸ் டெவலப்மென்ட் இருக்கு. இது எல்லாமே உங்க ரைட்டிங் ஸ்கில் தான். சோ அது எல்லாமே நீங்க வந்து எழுதுற மாரி தான் இருக்கு. அது எல்லாமே பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? சோ கிராமர் அப்படின்றது பிராக்டிஸ் பண்ண தேவையில்ல. நமக்கு ரூல்ஸ் தெரியணும். ரூல்ஸ் தெரிஞ்சா நம்ம அது அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஆனா அது இல்லாம மீதி டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கு இல்லையா? சோ உங்க எக்ஸாம் வந்து டிசம்பர் தானே. மீதி டாபிக்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட டிஸ்கிரிப்டிவ் டைப் ரைட்டிங் ஸ்கில்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். சோ இதுக்கு அடுத்து நான் என்ன கொண்டு வர போறேன்னா, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொண்டு வர போறேன். உங்களுக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கு தானே உங்க டாபிக்ல? சோ எத்தன பேருக்கு என்னென்ன இருக்குன்னு தெரியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். உங்க ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எத்தனாவதா இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சிலபஸ் இல்லையா யார்கிட்டயும்? யூனிட் 4. யூனிட் 4ங்களா? ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். சோ அடுத்தது நான் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தான் கொண்டு வர போறேன். ஏன்னா இனிமே வந்து கிராமர் அண்ட் தென் ரைட்டிங் ஸ்கில் அது சம்பந்தப்பட்டதும் நம்ம கொண்டு போலாம். ஓகேங்களா? சோ ரைட்டிங் ஸ்கில்க்கு ஃபர்ஸ்ட் ஏன் இந்த பஞ்சுவேஷன் சொல்றோம் அப்படின்னா, இது கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டா அண்ட் தென் நீங்க எழுதும்போது இதெல்லாம் பயன்படுத்தி எழுதுனீங்கன்னா, நீங்களே ஓகேவா ஒரு எஸ்ஸே எழுதும்போது, நீங்களே இந்த இடத்துல ஒரு சில விஷயத்துல பயன்படுத்தி எழுதும்போது, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆட் ஆன் நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் நல்லா எழுத தெரிஞ்சிருக்கும். சோ நார்மலா நீங்க மேல இருந்து கீழ வரைக்கும் ஒரே மாரி எழுதுறதுக்கும், பங்க்சுவேஷன் பயன்படுத்தி எழுதும்போது டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? சோ பங்க்சுவேஷன் தெரியும் தானே, நார்மல் தானே மேடம், நாங்க ஆல்ரெடி பார்த்திருக்கோம்ல அப்படின்னா, இதுல இன்னும் கொஞ்சம் இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் இன்னும் கொஞ்சம் டீப்பா என்ன இருக்கு அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? எங்க எப்படி எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு. ஓகேவா? So first என்ன சொல்லிருக்காங்கன்னா, punctuation is a set of symbols that separate and give meaning to words. ஓகேங்களா? ஒரு செட் ஆஃப் சிம்பிள்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்? பங்க்சுவேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செப்பரேட் ஒரு சென்டென்ஸ செப்பரேட் பண்றதுக்கோ, இல்ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு மீனிங்க குடுக்கறதுக்கோ நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஓகேங்களா? இந்த பங்க்சுவேஷன் அப்படின்றது எதுல இருந்து டெரைவ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒரு லாட்டின் டெர்ம். கிரீக், லாட்டின்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? அந்த மாதிரி இது வந்து ஒரு லாட்டின் டெர்ம். லாட்டின் டேர்ம்ல பஞ்சுவேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாயிண்ட்னு அர்த்தம். ஓகேவா? சோ இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்றது தெரியல. பட் நம்ம நாலேஜ்க்கு தெரிஞ்சு வச்சுக்கலாமே. ஓகே. ஏன்னா நீங்க போகக்கூடிய ஒர்க் அப்படிதானே. நீங்க வந்து ஏஎஸ்ஓ ஆயிட்டீங்கன்னா நீங்க தானே டிராஃப்ட் பண்ணணும். சோ ஜிஓனா நீங்க தானே டிராஃப்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதை செக் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன புள்ளிகள், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மைனியூட்டா நீங்க பார்க்கணும் இல்லையா? சோ அதனால அதுக்கு யூஸ் ஆயிக்கும். ஓகேங்களா? அடுத்தது பஞ்சுவேஷன்ல என்னென்ன டைப் இருக்கு. சோ அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, இட் டெல் ரீடர் வேர் டு பாஸ் அண்ட் வாட் வேர்ஸ் ஆர் குவட்டேஷன் அண்ட் மோர். சோ இது என்ன கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு பஞ்சுவேஷனா படிக்கும் போது நமக்கு புரியும். சில இடத்துல நம்ம நிறுத்தி பேசுவோம். ஓகேவா? பாஸ். சில இடத்துல நம்ம பாஸ் கொடுப்போம். ஒரு கேப் கொடுத்து அடுத்த விஷயத்த பேசுவோம். அந்த மாதிரி எங்க பாஸ் கொடுக்கணும், எங்க ஒரு கொட்டேஷன், ஒரு கொஸ்டின் மாதிரி நம்ம ஆட் பண்ணணும். இன்னும் சில விஷயங்கள் எக்ஸ்கிளமேட்டரி எங்க ஆட் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம இந்த பஞ்சுவேஷன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? when you use correct punctuation you convey your intended message clearly to your audience. so correct punctuation நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட மெசேஜ் இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும் அப்படின்றாங்க. சோ பஞ்சுவேஷன்னா நமக்கு இங்க என்னென்ன டைப் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, கமா கொடுத்திருக்காங்க. அடுத்து செமிகோலன், கோலன், ஃபுல் ஸ்டாப், எக்ஸ்கிளமேட்டரி மார்க், குவெஸ்டியன் மார்க், அதுக்கப்புறம் டேஷ். ஓகேங்களா? கொஞ்சம் நீட்டமா போட்டா டேஷ்ன்னு சொல்லுவோம். அதுவே நான் கொஞ்சம் ஷார்ட்டா போட்டேன்னா என்ன சொல்லுவேன் சொல்லுங்க பார்க்கலாம். இது டேஷ். இது என்ன? ஹைஃபன். வெரி குட். ஹைஃபன் சொல்வோம். ஓகேங்களா? அடுத்தது அப்போஸ்ட்ரோபி. அப்போஸ்ட்ரோபிக்கு இது தெரியும். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்வெர்டட் கமா. இன்வெர்டட் கமா வந்து 2ஆவும் இருக்கு. ஓகேங்களா? டபுளாவும் போடலாம், சிங்கிளாவும் போடலாம். ஓகேவா? இன்வெர்டட் கமா சிங்கிள் இதாவும் யூஸ் பண்ணலாம், டபுள் இதாவும் யூஸ் பண்ணலாம். இது ஒண்ணும் இல்ல. பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல வந்து பார்த்தோம்னா டபுளா யூஸ் பண்ணுவாங்க. அமெரிக்கன் இங்கிலீஷ்ல சொல்லும்போது சிங்கிளா யூஸ் பண்ணுவாங்க. பட் அதோட கான்செப்ட் ஒண்ணுதான். ஒருத்தர் சொன்ன ஒரு விஷயத்த அப்படியே நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்ல பார்த்தப்போ அவர் சொன்னதை அப்படியே ரவி said I am happy அப்படின்னு நான் சொல்லும்போது ரவி saidன்றத நான் கொடுத்துருவேன். அவர் என்ன சொல்லியிருக்காரு, I am happyன்னு சொன்ன அந்த விஷயத்த அவர் சொன்னதை நான் அப்படியே சொல்லும்போது கமா யூஸ் பண்ணி சொல்லுவேன். இன்வெர்டட் கமாஸ் பயன்படுத்துவேன். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து சோ இதுங்க எங்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு சொல்லி அத பத்தி கான்செப்ட் கொடுத்திருக்காங்க. சோ கான்செப்ட் என்னென்ன அப்படின்னா, சோ நமக்கு வந்து இன்டோனேஷன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப தமிழ்ல நீங்க பேசும்போது நல்லா தாராளமா பேசுவீங்க. இப்போ வந்து
யார்கிட்டயாவது வந்து ஒரு ஹாப்பியா பேசும்போது ரொம்ப சந்தோஷமா என்தூசியஸ்டிக்கா மாடுலேஷன் பயன்படுத்துவீங்க. அதே ஒரு சோகமான விஷயம் பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது, "ஓ! அப்படியா? சரி விடுங்க சரியாயிரும்னு" அந்த மாடுலேஷன் குறைச்சு சொல்வீங்க. எந்த இடத்துல ஏத்தணும், எந்த இடத்துல இறக்கணும்ன்றது தமிழ்ல நமக்கு ஃப்ளூயன்ட்டா வரும். ஏன்னா நம்ம லாங்குவேஜ் தமிழ். அதுவே இங்கிலீஷ்ல பண்றோம். அதுக்கு தான் பங்க்சுவேஷன் பயன்படுத்துறோம். ஓகேவா? எங்க எக்ஸ்பிரஷன் பண்ணி ஏத்தணும், எங்க எக்ஸ்பிரஷன் பண்ணி குறைக்கணும், அந்த மாரி விஷயங்கள். எங்க பாஸ் குடுக்கணும். அப்புறம் வாய்ஸ் மாடுலேஷன். சொன்னேன் இல்லையா? ஏத்தி இறக்கி பேசுற விஷயங்கள் தான் அதுக்கு பங்க்சுவேஷன் ஹெல்ப் பண்ணுது. சோ ரைட்டிங்ல நம்ம அத பங்க்சுவேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸ்பீக்கிங் போது நமக்கு தெரியும். இப்ப ஷவுட்டிங் இப்ப வந்து நான் கோவமா இருந்தேன் அப்படின்னா, ப்ளீஸ் சைலன்ட் அப்படின்னு நான் ஷவுட் பண்றதுல உங்களுக்கு தெரிஞ்சிரும். இப்ப கோவமா இருக்காங்க, ஷவுட்டா ஆன்சர் பண்றாங்க. வாய்ஸ் ஹை பிட்ச்ல பேசுறாங்க அப்படின்னு. அதுவே ப்ளீஸ் சைலன்ட் பா அப்படின்னும்போது ரொம்ப காமா பேசுறாங்க. அந்த மாடுலேஷன் தெரிஞ்சிரும் இல்லையா? ஸ்பீக்கிங்ல தெரிஞ்சிரும். ஆனா ரைட்டிங்ல எப்படி தெரிய வைக்கிறது? பங்க்சுவேஷன் மூலியமா தான் தெரிய வைக்கணும். ஓகேங்களா? Punctuation system of symbol that we use in order to communicate efficiently and effectively what we actually wish to convey. நம்ம என்ன கன்வே பண்ண போறோம்ன்றது எஃபிஷியன்ட்டாவும் எஃபெக்டிவாவும் சொல்றது. ஓகேங்களா? சோ பங்க்சுவேஷன் ஒரு டூல்ஸா பயன்படுத்துறாங்க. ஓகேங்களா? டூல்ஸ் தட் ஹேவ் செட் ஃபங்ஷன்ஸ். சில ஃபங்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம போயிரலாம். ஓகே. இப்ப பாருங்க. டிஃபரண்ட் டைப் ஆஃப் சென்டென்ஸ் வித் பங்க்சுவேஷன். ஓகேவா? இது ஆல்ரெடி நான் கொஸ்டினாவே உங்களுக்கு கேட்டுட்டேன். அது இங்க பங்க்சுவேஷன்ல குடுத்திருக்காங்க. ஓகேவா? When a sentence is statement, it give a fact or an opinion and we end it with a full stop. ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன் இல்லையா? ஒரு சென்டென்ஸ், நார்மல் சென்டென்ஸ், டைப் ஆஃப் சென்டென்ஸ்னா ஒரு சென்டென்ஸ் அப்படின்னும்போது நாம என்ன பயன்படுத்துவோம்? எந்த பங்க்சுவேஷன் பயன்படுத்துவோம்னா ஃபுல் ஸ்டாப் பயன்படுத்துவோம். அதே ஒரு இன்ட்ராகேட்டிவ், ஆஸ்க் எ கொஸ்டின், ஒரு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னா என்ன பயன்படுத்துவோம் அப்படின்னா கொஸ்டின் மார்க் பயன்படுத்துவோம். அதுவே கீழ பாருங்க சென்டென்ஸ் ஒரு சர்ப்ரைஸோ, ஒரு வண்டரோ, இல்ல ஒரு சம் ஸ்ட்ராங் எமோஷன நம்ம சொல்லும்போதோ, ஸ்ட்ராங் சேட வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணும்போதோ, நம்ம என்ன பயன்படுத்துவோம்? எக்ஸ்கிளமேட்டரி சிம்பல் பயன்படுத்துவோம். அதே மாரி கமாண்ட் குடுக்கும்போது, ரிக்வெஸ்ட் குடுக்கும்போது, ஆர்டர் குடுக்கும்போது, இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்லயும் என்ன பயன்படுத்துவோம்? எக்ஸ்கிளமேட்டரி சிம்பல் பயன்படுத்துவோம். ஓகே, இப்ப நான் உங்ககிட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். எங்கெல்லாம் நம்ம கேப்ஸ் லெட்டர் பயன்படுத்தி ஒரு சென்டென்ஸ ஸ்டார்ட் பண்ணுவோம்? சும்மா ஜெனரலா சொல்லுங்க பார்க்கலாம். கேப்பிட்டல் லெட்டர் பயன்படுத்தி எங்கெல்லாம் நம்ம ஒரு சென்டென்ஸ ஸ்டார்ட் பண்ணலாம்? ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் ஒரு பேராகிராஃப் முடிஞ்சோன்னா அடுத்த பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது. சூப்பர். இப்போ ஒரு சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டரே நம்ம கேப்பிட்டல்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அதுக்கு அடுத்து ஸ்டார்ட் பண்ற அந்த சென்டென்ஸ் வந்து நம்ம கேப்பிட்டல் லெட்டர்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, சூப்பர், ஃபைன். அடுத்து வேற எங்கெல்லாம் நம்ம கேப்பிட்டல் லெட்டர்ல பண்ணுவோம் தெரியுமா? மேம் அப்ரிவியேஷன்ஸ். வெரி குட். அப்ரிவேஷன்ஸ்ல கேப்ஸ் லெட்டர்ல பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம போடுறோம் இல்லையா? இப்ப பாருங்க, நான் வந்து நீங்க மிஸ்டர் அப்படின்னு போட்டு போடுறீங்கன்னா அந்த எம் என்னவா இருக்கும்? கேப்பிட்டல் லெட்டர்ல இருக்கும். மிஸ்டர், மிஸ்ஸஸ் அந்த மாதிரி சொல்லும் போது மிஸ், டாக்டர், ப்ரொஃபசர் இது எல்லாத்துலயும் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன போடுவோம்? கேப்பிட்டல் லெட்டர். அதே மாதிரி ஒரு கண்ட்ரிய பத்தி நம்ம பேசுறோம். அந்த கண்ட்ரியோட ஒரு கண்ட்ரிய பத்தியும் பேசுறோம். அங்க இப்ப நான் இந்தியால இருக்கேன். இந்தியா. அண்ட் தென் என்னோட இது என்ன? இந்தியன். அது ரெண்டுத்துக்கும் நம்ம கேப்பிட்டல் லெட்டர்ஸ் பயன்படுத்துவோம். ஓகேவா? அதே மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு ஆளை பத்தி பேசுறோம்னு வச்சுக்கோங்க. லைக் இங்க என்ன குடுத்திருக்காங்க? பாரதி இஸ் எ தமிழ் போயட்ன்னு குடுத்திருக்காங்க. பாரதி அப்படின்ற ஒருத்தர் தான், நம்ம தமிழ் ஸ்பெசிபிக்கான ஒரே ஒரு தமிழ் போயட் தான். அப்ப பாரதி ஒரு நேம பில ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். தென் தமிழ் போயட், அவங்க தமிழ் போயட் டீல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இங்க குடுத்திருக்க எல்லாமே ஒரு பெர்சன பத்தி பேசும்போதோ, இல்ல ஒரு ஆறு காவிரி, ஒரு பெர்சனுக்கு ராஜ்ன்னு குடுத்திருக்காங்க. ஓகேவா? இல்ல ஒரு ஆற பத்தி நான் பேசுறேன். காவிரி சி கேப்பிட்டல் லெட்டர்ஸ். இல்ல ஒரு கண்ட்ரிய பத்தி பேசுறேன். இந்தியா கேப்பிட்டல் லெட்டர். ஒரு சிட்டிய பத்தி பேசுறேன். பெங்களூர் பி அது கேப்பிட்டல் லெட்டர். ஒரு மவுண்டைன் பத்தி நான் பேசுறேன் அப்படின்னா, எவரெஸ்ட்ன்னு குடுத்திருக்காங்க. அது கேப்பிட்டல் லெட்டர்ஸ்ல இருக்கு. ஒரு ரோடு கிராண்ட் ட்ரக் ரோடுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது கேப்பிட்டல் லெட்டர்ஸ்ல இருக்கும். டே மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே. அதே மாதிரி மந்த் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். ஒரு மேகசின் பத்தி பேசும்போதோ, தி ஹிந்து, அப்புறம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பத்தி பேசும்போது நம்ம என்ன பயன்படுத்துறோம் அப்படின்னா கேப்பிட்டல் லெட்டர்ஸ் பயன்படுத்துவோம். ஓகேவா? கேப்பிட்டல் லெட்டர் கூடமா தெரியணும் அப்படின்னா ஜஸ்ட் சும்மா ஒரு வார்ம் அப் செஷன் மாதிரி தான் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது
அட்ஜெக்டிவ்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராப்பர் நவுன் அந்த மாதிரி விஷயம் இருக்குது இல்லையா? ஒரு ப்ராப்பர் நவுன பண்ணக்கூடிய ஒரு அட்ஜெக்டிவ்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் அட்ஜெக்டிவ்னா நவுன குவாலிஃபை பண்றது அட்ஜெக்டிவ். இங்க என்ன சொல்றாங்க? பாரதி இஸ் அ தமிழ் போயட். ஓகேங்களா? பாரதி அப்படின்னு குடுத்துட்டாங்க. சோ தமிழ் போயட் அப்படின்றது அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நவுன கிளாஸிஃபை பண்ணுது. சோ அந்த மாதிரி விஷயங்கள். சோ நம்ம அட்ஜெக்டிவ் பயன்படுத்துறோம். அப்புறம் அவங்க சொன்ன மாதிரி எம்பிபிஎஸ், அப்புறம் யுஎஸ்ஏ, ஐஏஎஸ், டிஎன்பிஎஸ்சி, சோ நான் கேபிட்டல் லெட்டர்ஸ் பயன்படுத்தும். ஓகே. இது நமக்கு தெரிஞ்சிரும். ஓகேவா? இப்போ ஃபுல் ஸ்டாப் எங்கெல்லாம் பயன்படுத்துறோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? So, full stop. Uses of full stop. ஓகேங்களா? First full stop அப்படின்றது to mark the end of the sentence. So, அது நமக்கு ஜெனரலா தெரியும். ஒரு sentence ஓட endல நம்ம என்ன பயன்படுத்துவோம்? Full stop பயன்படுத்துவோம். அதே மாதிரி imperative sentence ஓட endலயும் நம்ம என்ன பயன்படுத்துவோம்? Full stop பயன்படுத்துவோம். இந்த ரெண்டு பாயிண்ட்டும் நான் கண்டினியூவா சொல்லிட்டு தான் இருக்கேன் full stopக்கு. ஓகேங்களா? ஒரு கமாண்டோ, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனோ, ஒரு ஆர்டரோ, ரெக்வெஸ்டோ கொடுக்கும்போது ஃபுல் ஸ்டாப் பயன்படுத்தும். ஓகேங்களா? இப்ப ஸ்டாண்ட் அப் அப்படின்னா ஃபுல் ஸ்டாப். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு நார்மலா மோகன் இஸ் எ ஸ்டூடண்ட் அப்படின்னு நான் சொல்றேன். மோகன் இஸ் எ ஸ்டூடண்ட் ஃபுல் ஸ்டாப். ஓகேங்களா? அடுத்தது வேறங்க செகண்ட் பாயிண்ட் எங்க இது உங்களுக்கு தெரியும். செகண்ட் பாயிண்ட் எங்கன்னா சோ ஆஃப்டர் அண்ட் இனிஷியல் ஒரு இனிஷியலுக்கு அப்புறம் ஃபுல் ஸ்டாப் பயன்படுத்தும். இது கூடமா மேம் தெரியாது அப்படின்னா இங்க இருக்கு செட் ஆஃப் ரூல்ஸ் கிராமர் நம்ம பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு இனிஷியலுக்கு அப்புறம் நம்ம என்ன பயன்படுத்துவோம்? ஃபுல் ஸ்டாப் பயன்படுத்துவோம். அடுத்தது ஒரு ஷார்ட் ஃபார்ம் அண்ட் அப்ரிவேஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா? மிஸ்ஸஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிஸ்டர், அதுக்கப்புறம் டாக்டர், அப்புறம் ப்ரொஃபசர், அந்த மாதிரி விஷயங்கள். இல்ல ஒரு அப்ரிவேஷன். ஓகேங்களா? முன்னாடி சொல்லக்கூடிய அந்த டாக்டர், மிஸ்டர், மிஸ்ஸஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? இது இல்லாம அப்ரிவேஷன் இதெல்லாம் வந்து ஒரு பேருக்கு முன்னாடி நம்ம சொல்றது. மிஸ்டர் குமார்னு சொல்வோம். அப்புறம் மிஸ் ஜெயஸ்ரீன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் ஜெயஸ்ரீன்னு சொல்லலாம். என்னோட பேரே நான் சொல்லிக்கிறேன். அதனால அந்த மாதிரி இருக்குது இல்லையா? அதுக்கு பயன்படுத்துவோம். அப்படி இல்லன்னா திருமதி நம்ம தமிழ்ல சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி விஷயங்கள். அப்படியும் இல்லன்னா நம்மளோட அப்ரிவேஷன். இப்போ எம்பிபிஎஸ், எம்எல்ஏ, எம்பி, அதுக்கப்புறம் இதெல்லாம் எப்படி பயன்படுத்துவாங்கன்னா லிசன் பாருங்க. வாட் இஸ் திஸ்? சாரி எழுத மாட்டேங்குது என்னன்னு தெரியல. ஓகே இங்க பாருங்க. என்ன போட்டிருக்காங்க? FBI. Fக்கு அடுத்து ஒரு புள்ளி வச்சிருக்காங்க. அடுத்து Bக்கு அடுத்து ஒரு புள்ளி வச்சிருக்காங்க. அடுத்து I. Iக்கு பக்கத்துலயே என்ன பண்ணிருக்காங்க? ஒரு புள்ளி வச்சிருக்காங்க. ஓகேவா? இப்ப MLAன்னா எப்படி எழுதணும் சொல்லுங்க? As per grammar rule. Mக்கு அடுத்து ஒரு புள்ளி வைக்கணும். Lக்கு அடுத்து ஒரு புள்ளி வைக்கணும். Aக்கு அடுத்து ஒரு புள்ளி வைக்கணும். ஓகேவா? அடுத்தது எம்பினாலும் எம்முக்கு அடுத்து ஒரு பாயிண்ட் வைக்கிறோம். ஒரு புள்ளி வைக்கிறோம். பிக்கு அடுத்து ஒரு புள்ளி வைக்கிறோம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி விஷயத்துல நம்ம என்ன பயன்படுத்துவோம் அப்படின்னா நம்ம ஃபுல் ஸ்டாப் பயன்படுத்தும். அடுத்தது சோ வேற எங்க ஃபுல் ஸ்டாப் பயன்படுத்தும் அப்படின்னா at the end of the containing an indirect question. சோ டைரக்ட் கொஸ்டின்ல நான் இன்வெர்டட் கமா பயன்படுத்துவோம்னு சொல்லியிருந்தோம். ஆனா இன்டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன பயன்படுத்திருப்பாங்க? லாஸ்டா ஃபுல் ஸ்டாப் பயன்படுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது வேற எங்க பயன்படுத்தோம்னா URL. சோ நம்ம வெப்சைட் பயன்படுத்துறோம் இல்லையா? HTTP, www, சோ அதுக்கப்புறம் TNPSC, சோ இந்த மாதிரி URL எல்லாம் பயன்படுத்துவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஃபுல் ஸ்டாப் எங்கெல்லாம் பயன்படுத்துறாங்கன்னு ஜெனரலைஸ்டா நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். சோ ஃபுல் ஸ்டாப் பேசிக்காவே நமக்கு தெரியும். ஆனா இந்த செமிகோலன், கோலன் இதெல்லாம் தான் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா? ஃபுல் ஸ்டாப் எங்கெல்லாம் பயன்படுத்துறோம்? அசர்ட்டிவ் சென்டென்ஸ்ல பயன்படுத்துறோம். நார்மல் ஸ்டேட்மெண்ட்ல, இன்னொன்னு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்ல பயன்படுத்துறோம். அடுத்து அப்ரிவேஷன்ஸ்ல பயன்படுத்தும். ஓகேங்களா? அப்ரிவேஷன் அப்புறம் இனிஷியலுக்கு அப்புறம் பயன்படுத்துறோம். அப்ரிவேஷன்ஸ்ல பயன்படுத்துறோம். அடுத்தது வேற எங்க பயன்படுத்துறோம் அப்படின்னா URLல பயன்படுத்துறோம். நெக்ஸ்ட் இன்டைரக்ட் கொஸ்டின், டைரக்ட் கொஸ்டினுக்கு இன்வெர்டட் கமா பயன்படுத்துறோம். நெக்ஸ்ட் இன்டைரக்ட் கொஸ்டினுக்கு எண்ட்ல வந்து நம்ம .com அப்படின்னு பயன்படுத்துறோம் இல்லையா? www. அப்புறம் .com அதுக்கப்புறம் அந்த மாதிரி விஷயத்துல நம்ம பயன்படுத்தும். இது இல்லாம வேற எங்கன்னா இப்ப டைம் மென்ஷன் பண்ணும்போது சொல்லுவாங்க. ஓகேங்களா? 6:40 AM அப்படின்னா நீங்க எப்படி எழுதுவீங்க? 6:40 AM. நாம ஆனா இப்படிதான் எழுதுவோம் இல்லையா? இந்த மாதிரி போட்டு தானே எழுதுவோம் 2 புள்ளி வச்சு. ஆனா எப்படி எழுதணும்னா இப்படிதான் எழுதணும். ஓகேவா? ஒரு டைம் மென்ஷன் பண்ணும்போது யாரோ எழுதுறீங்க. வெரி குட். கார்த்திக் எழுதுறீங்களா? எழுதுங்க. 6:40 AM. இந்த இடத்துல புள்ளி வைப்போம். ஓகேவா?
6:40 AM. ஓகேவா? 7:30 PM அப்படின்னாலும் அதே சூப்பர். வெரி குட். சேம் இதே கான்செப்ட் தான். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி விஷயத்துல நம்ம பயன்படுத்தும். ஓகே. இப்போ அதே மாதிரி ₹2.50 அப்படின்னா எப்படி எழுதுவோம்? ₹2 ₹2.50 அதுக்கும் ஃபுல் ஸ்டாப் தான். 2 rupees. வெரி குட். இது நமக்கு தெரியும் 50 பைசே. அப்போ ஒரு ஃபிகர், ஒரு அமௌண்ட் ஃபிகர்ல சொல்லும் போதோ, ஒரு டைம சொல்லும் போதோ நம்ம என்ன பயன்படுத்துறோம்? ஃபுல் ஸ்டாப் பயன்படுத்துறோம். ஓகேவா? ஜெனரலைஸ்டா ஃபுல் ஸ்டாப் எங்கெல்லாம் பயன்படுத்துறோம்னு பார்த்தோம். இப்ப அடுத்தது கமா. கமா தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபுல் ஸ்டாப் நமக்கு தெரியும், ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணிடலாம். கமா. கமா எங்கெல்லாம் பயன்படுத்துறாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமா எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா, 3 or more than 3 similar words are used in a sentence. Comma is used to separate them. இப்போ பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட சில விஷயங்கள பத்தி லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் பத்தி சொல்றோம்னு வச்சுக்கோங்க. அப்போ அத செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்கு நான் என்ன பயன்படுத்துவேன் அப்படின்னா, கமா பயன்படுத்துவேன். ஓகேங்களா? 3 or more than 3 similar words. இப்போ 3க்கு இல்லன்னா அதுக்கு மேற்பட்ட வேர்ட் நான் பயன்படுத்துறேன் அப்படின்னா, அத செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்கு நான் என்ன பயன்படுத்துவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கமா பயன்படுத்துவேன். ஓகேங்களா? இப்ப பாருங்க, மனோஜ், வினோத், அர்ச்சனா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஜித் அப்படின்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஒண்ணுத்துக்கும் இடையில நான் என்ன போடுவேன் அப்படின்னா, சும்மா எனக்கு வாய்க்கு வந்த பேர்லாம் சொல்றேன். மனோஜ், அதுக்கப்புறம் வந்து வினோத்ன்னு சொன்னானா, வினோத், அர்ச்சனா. இப்படி போடும்போது சென்டென்ஸா இங்க எனக்கு இடையில அப்படி எழுதுறேன். ஒண்ணையும் செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்கு அர்ச்சனா ஆர் மை சிப்லிங்ஸ், எனக்கு கூட பிறந்தவங்க அப்படின்னு சொல்லும் போது மனோஜ், வினோத், அர்ச்சனா அப்படின்னு கொடுக்கும்போது என்ன பண்ணுவேன்? செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? கமா பயன்படுத்துவேன். இதுதான் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? கமாவோட பேசிக் ரூல் அதுதான். சோ இங்க பாருங்க, செகண்ட் பாயிண்ட் அதான் கொடுத்திருப்பாங்க. டு செப்பரேட் வேர்ட்ஸ் இன் எ லிஸ்ட். ஓகேவா? இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஹெல்த், வெல்த், பீஸ் டுகெதர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஹெல்த், வெல்த், பீஸ் இது எல்லாமே மாறி மாறி வேற வேற விஷயம். இன்னொன்னு லாஸ்ட் வேர்ட் இருக்கு இல்லையா? லாஸ்ட் வேர்ட் இப்போ நம்ம கமா போட்டு எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. ஹெல்த், வெல்த், பீஸ். கமா பீஸ்னு போடக்கூடாது. கடைசி வேர்டுக்கு முன்னாடி நம்ம அண்டு பயன்படுத்தணும். ஓகேவா? லிஸ்ட் ஆஃப் வேர்டு சொல்லும் போது கமா கமா கமான்னு போட்டு நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பிரியாணி பண்றதுக்கு என்னெல்லாம் தேவை சொல்லுங்க? என்ன என்ன மேடம்? பேசிக் திங்ஸ் மட்டும் சொல்லுங்க. பிரியாணி பண்றதுக்கு என்னெல்லாம் தேவை? அரிசி. ரெசிபியா? இல்ல, அரிசி பிரியாணி ரைஸ். ரைஸ். ஓகே, ரைஸ். அடுத்து என்ன மட்டன் கையெழுத்து மேம், நான்வெஜ். மட்டன். ஓகே, கமா மட்டன். அடுத்துப்பா, அடுத்து கமா ரைஸ், மட்டன். அடுத்து இங்க பிரியாணி தாங்க கேட்டேன். நீங்க யாருமே பிரியாணி எல்லாம் பண்ணதே இல்லையா? குக்கிங் பக்கமே போக மாட்டீங்களா நீங்கலாம்? பட்டை, கிராம்பு, சீரகம், ஆஹ் பட்டை, கிராம்பு, சீரகம் எல்லாம் பொதுவா என்ன சொல்லலாம்? ஸ்பைசஸ்னு சொல்லிடலாம். ஓகே, ஸ்பைசஸ். அடுத்து இல்ல எல்லாம் ஆயில். யாருக்கெல்லாம் குக்கிங் தெரியாது இந்த கேங்ல? எல்லாருக்கும் தெரியும்ல? தெரியும். வெரி குட். இல்ல தனியா தானே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருப்பீங்க வெளிய இருந்தா. ரைஸ், மட்டன், ஸ்பைசஸ், டொமேட்டோ, ஆனியன், அதுக்கப்புறம் அண்ட் கர்டுன்னு பயன்படுத்தணும். சரியா? இதுக்கு ஃபுல்லா நான் கமா போடுவேன். கடைசி வேர்டுக்கு முன்னாடி நான் என்ன பயன்படுத்துறேன்? அண்ட் பயன்படுத்துறேன். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் எழுதும்போது கமா பயன்படுத்தினா லாஸ்ட் வேர்டுக்கு முன்னாடி நீங்க என்ன போடணும்? அண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த போடணும். ஓகேவா? ஓகேவா? நீங்க லாஸ்ட் வேர்டுக்கு முன்னாடி கமா பயன்படுத்த கூடாது. அது தவறு. லாஸ்ட் வேர்டுக்கு முன்னாடி அண்ட் தான் போடணும். இங்க பாருங்க, he visited கேரளா, தமிழ்நாடு அண்ட். ஓகேவா? அண்டுக்கு முன்னாடி அங்க ஒரு கமா போட்டிருக்காங்க. அது மிஸ்டேக். அது வராது. சோ கேரளா, தமிழ்நாடு அண்ட் காஷ்மீர். ஓகேங்களா? சோ கேரளா பக்கத்துல கமா வரணும். தமிழ்நாடு அண்ட் காஷ்மீர். ஓகேவா? அடுத்தது வேற Okay. எங்க நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, a comma is not used in the. சோ நான் வந்து சில பாயிண்ட்ஸ் இதுல இருக்கும், சில பாயிண்ட்ஸ் இதுல இல்லன்னா நான் ஜெனரலைஸ்டா நான் நோட் பண்ணிருக்கிறதுல சொல்றேன். ஆனா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? சோ a comma is not used in the middle of the word joined by conjunction and or not only but also either or neither nor.
as well as and not is. ஓகேவா? இங்க என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, இப்ப நான் சொன்ன விஷயம் தான். ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு எரர் மிஸ்டேக்ல கூட வரலாம். இப்ப நான் எய்தர் மோகன் ஆர் கமா போட்டுட்டு சோஹன், சாரி ஆர் இந்த இடத்துல போடுறேன் கமா. ஓகேங்களா? கமா போட்டுட்டு ஆர் போட்டு சோஹன் வாஸ் கில்ட்டி அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆருக்கு நான் இப்ப சொன்னேன் இல்லையா, அண்டுக்கு முன்னாடி கமா வரக்கூடாது, ஆருக்கு முன்னாடி கமா வரக்கூடாது. இது இருந்துச்சுன்னா இது மட்டும் தான் இருக்கணும். இந்த இடத்துல கமா போட்டாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்டே தப்பு. ஓகேவா? இப்படிதான் எழுதி இருக்கணும். ஓகேவா? இதுல சின்ன விஷயம் தாங்க, ரொம்ப மைன்யூட்டான விஷயம் தான். இதெல்லாம் கூட பாக்கணுமானா நீங்க பாக்கணும். ஏன்னா நீங்க ஒரு ஜிஓ டிராஃப்ட் பண்ணும் போது இதெல்லாம் நீங்க பார்த்துதான் ஆகணும். அதனால நீங்க உங்களுக்கு ரொம்ப தேவை. மத்தவங்களுக்கு தேவையோ இல்லையோ எனக்கு தெரியல. உங்களுக்கு ரொம்ப தேவை. ஏன்னா நீங்க எல்லாம் ஏசோ தான் ட்ரை பண்ண போறீங்க. சோ அதனால இது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ இந்த மாதிரி ஆறு அண்டு இப்படிலாம் பயன்படுத்துறீங்கன்னா அதுக்கு முன்னாடி கமா இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்துற ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகே, கிளியர்? கூட இருக்கேன். ஓகே, அடுத்தது ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் இது ஒண்ணு பார்த்தோம். செகண்ட் வந்து அதுல ஒரு எரர் வருது. என்ன பண்ணோம்? ஆரோ அண்டோ அதுக்கு பக்கத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது? கமா யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. வேற என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, டு இண்டிகேட் எ பாஸ் வைல் ரீடிங். இப்ப நீங்க வந்து ஒரு ரீட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல வந்து பாஸ் குடுக்குறீங்க. ஓகேவா? சோ அந்த இடத்துல பாஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு கேப் குடுத்து சொல்றீங்க. ஓகேவா? அந்த கேப்க்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கமா பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? சோ we will meet again அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. God willing அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதாவது கடவுள் நினைச்சா அப்படியே ஒரு கேப் குடுத்துட்டு மறுபடியும் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு உங்க எக்ஸ் லவர் கிட்ட சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ சாரி ஃப்ரெண்ட்ஸ், சும்மா நமக்கு ஞாபகம் இருக்கிறதுக்காக நான் சொல்றேன். பட் சீரியஸாலாம் யாரும் எடுத்துக்காதீங்க. சும்மா ஜாலியா. ஓகேவா? அப்படி நம்ம யாருக்காவது சொல்றோம்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் நம்ம எப்ப பார்ப்போம் அப்படின்னு கேக்குறாங்கன்னா, கடவுள் நினைச்சா மறுபடியும் நம்ம பார்க்கலாம். அந்த கேப் இருக்கு இல்லையா? அந்த கேப்புக்காக நம்ம அந்த பாஸ்க்காக நம்ம என்ன பயன்படுத்துறோம்? கமா பயன்படுத்துவோம். God willing, we will meet again. ஓகேவா? புரிஞ்சா ஃப்ரெண்ட்ஸ்? ஏதாவது ஹலோ கேக்குதா? பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேனா? புரிஞ்சு மேடம். ஆடிபிளா இருக்கா? ஆடிபிள் தான். ஓகே, தேங்க் யூ. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் வேற எங்க நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னா, பாஸ்க்காக பயன்படுத்துவோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, லிஸ்ட் ஆஃப் இத நம்ம செப்பரேட் பண்றதுக்காக பயன்படுத்துவோம். அடுத்தது நான் சொன்ன மாரி டைரக்ட் ஸ்பீச்ல நம்ம பயன்படுத்துவோம். இங்க பாருங்க. ஆம், மாலா said I am writing a letter. மாலா சொல்லிட்டா ஆல்ரெடி யார்கிட்டயோ, நான் ஒரு லெட்டர் எழுதுறேன்னு. அவ சொன்னத வந்து நீங்க தேர்ட் பார்ட்டி கிட்ட சொல்லும்போது என்ன பயன்படுத்துறீங்கன்னா, இன்வெர்டட் கமா பயன்படுத்துவோம். நம்ம பார்த்திருந்தோம். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பயன்படுத்தணும்னா, ஒரு கமா போட்டுட்டு அடுத்த சென்டென்ஸ் இன்வெர்டட் கமா நம்ம பயன்படுத்தணும். ஓகேங்களா? இது நீங்க டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் உங்க கொஸ்டின் பேப்பர்லயே இருக்கு. வேணா எடுத்து கூட பாருங்க. இப்படிதான் குடுத்திருப்பாங்க. ஓகேவா? மாலா said அப்படின்னு போட்டு ஒரு கமா போட்டுட்டு இன்வெர்டட் கமா போட்டு குடுத்திருப்பாங்க. அடுத்தது இப்போ to mark of certain words like yes or no prefix to a sentence. இப்போ yes, noன்னு பயன்படுத்தி நம்ம அடுத்து கண்டினியூவா சில சென்டென்ஸ் பேசணும் இல்லையா? no. இது நம்ம சின்ன கிளாஸ்ல இருந்தே நம்ம வொர்க் அவுட் பண்ணிருப்போம். இந்த மாதிரி சென்டென்ஸ் நிறைய பார்த்திருப்போம். அப்போ yes அப்படின்னு சொல்லிட்டு I come. No, I don't come. அந்த எஸ்க்கும் நோவையும் செப்பரேட் பண்ணிட்டு பக்கத்துல நீங்க இன்னொரு சென்டென்ஸ் யூஸ் பண்றீங்க. அது செப்பரேட்டா காட்டுறதுக்காக என்ன பண்ணுவீங்க? கமா பயன்படுத்துவீங்க. ஓகேவா? அடுத்தது நியூமெரிக்கல் நம்பர் நம்ம பணத்தை சொல்லும்போது கமா பயன்படுத்துவோம். அது நமக்கு தெரியும் நல்லாவே. அடுத்தது சல்யூட்டேஷன். சல்யூட்டேஷன் அப்படின்னா இப்போ ஒரு லெட்டர் ரைட்டிங் நீங்க எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்களே கூட எழுதலாம். டியர் சார் அப்படின்னு. அதுனா ரெஸ்பெக்டட். நீங்க எழுதும்போது அபிஷியல் லெட்டரா இருந்துச்சுன்னா ரெஸ்பெக்டட் சார், ரெஸ்பெக்டட் மேடம்னு போட்டு என்ன போடுவீங்க? கமா போடுவீங்க. அந்த சல்யூட்டேஷன் அந்த இடத்துல நம்ம பயன்படுத்துவோம். அடுத்து ஒரு டேட் நீங்க லெட்டர் ரைட்டிங்ல டேட் மென்ஷன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட்
ஜான்வரி, 2025. இங்க 2005 இருக்கு. நான் 2025 வச்சுக்கிறேன். ஓகேவா? அந்த இயர் செப்பரேட் பண்ணி காட்டும்போது நம்ம என்ன பண்றோம்? கமா பயன்படுத்தணும். ஓகேங்களா? அடுத்தது வேற எங்க பயன்படுத்துறோம்னா, கன்ஸ்ட்ரெயின்ட் ஃபார்ம். ஓகேவா? இது என்ன கன்ஸ்ட்ரெயின்ட் ஃபார்ம் சொல்லுங்க? இப்படி போட்டா என்ன? சாரி. என்ன கன்ஸ்ட்ரெயின்ட் ஃபார்ம் இது? இதோட ஃபுல் மீனிங் என்னப்பா? இட் இஸ். இட் இஸ். இட் இஸ் தான் என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு கமா போட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் ஃபார்ம். இட் இஸ் இப்படின்னு எழுதுறதுக்கு பதிலா அத ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல நான் எப்படி கொடுத்திருக்கேன்னா இட்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்கோம். ஓகேவா? அடுத்தது கொஸ்டின் டேக். கொஸ்டின் டேக்ல நம்ம கமா பயன்படுத்துவோம். ஞாபகம் இருக்கா? கொஸ்டின் டேக் கமா போட்டுட்டு பின்னாடி கொஸ்டின் டேக் பின்னாடி நம்ம வந்து கன்ஃபர்மேட்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்போம். கொஸ்டின் டேக் எடுத்தாச்சா? இல்ல மேம். சரி, ஓகே. கொஸ்டின் டேக் பேக்ல வந்து நம்ம கமா பயன்படுத்துவோம். ஓகேங்களா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கொஸ்டின் டேக் எடுக்கும்போது பார்ப்போம். ஓகேவா? சோ அடுத்தது வேற எங்கெல்லாம் பயன்படுத்துவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அழிச்சிடுறேன். கிளம்புறியா? டோர் கொஞ்சம் க்ளோஸ் பண்ண குளிருது. சத்தியமா கொஞ்சம் பெங்களூர் தாங்க முடியல போ. ஓகே, அடுத்தது வேற எங்க பயன்படுத்துவோம் அப்படின்னா, எஸ் எங்க விட்டேன்? டீசாலிடேஷன், அப்புறம் ஃபர்ஸ்ட் இதுல பார்த்தோம். அப்புறம் இட் இஸ் அந்த விஷயத்துல பார்ப்போம். நெக்ஸ்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்போ சில விஷயங்கள் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. கன்ஜெக்ஷன். ஓகேங்களா? கன்ஜெக்ஷன் அப்படின்னு ஒரு வேர்ட் சொல்லியிருக்கேன். ஃபேன் பாய்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன். சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் நடத்தும் போது கூட ஃபேன் பாய்ஸ் கன்ஜெக்ஷன், கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன், சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் நான் சொன்னேன். யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், கோஆர்டினேஷன் கன்ஜெக்ஷன்னா என்ன? போன கிளாஸ் நான் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் தான் எடுத்தேன். அதுல நான் சொல்லியிருந்தேன். கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷனா என்ன? சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்னா என்ன? கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் எங்க பயன்படுத்துவோம்? யாருமே போன கிளாஸ் அட்டெண்ட் பண்ண உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? மேம் காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல வந்து கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன் பயன்படுத்துவோம் மேடம். எஸ். காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் பயன்படுத்துவோம். காம்ப்ளெக்ஸ்ல சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் பயன்படுத்துவோம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு? கன்ஜெக்ஷன் வேர்ட் பயன்படுத்துறோம் இல்லையா? பிஃபோர் கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் அண்ட், எட், பட், ஆர், அதர்வைஸ், சோ, அதர்வைஸ், நார். இந்த இடத்துல நம்ம என்ன பயன்படுத்தணும்னா அந்த கன்ஜெக்ஷன் வேர்டுக்கு முன்னாடி கமா போடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகேவா? சரி, ஓகே. இப்ப நான் உங்களை கேக்குறேன், ஃபுல் ஸ்டாப் எங்கெல்லாம் பயன்படுத்துவோம்? லிஸ்ட் ஆஃப் ஞாபகம் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம், எங்கெல்லாம் பயன்படுத்துவோம்னு. சோ லைனா சொல்லுங்க எங்கெல்லாம் பயன்படுத்துவோம்ட்டு. சோ கம்யூனிகேட் பண்ணலனா லைவ் கிளாஸ் போட மாட்டேன், ரெக்கார்டிங் போட்டுட்டு போயிருவேன். நீங்க கம்யூனிகேட் பண்ணணும், நீங்க ஆன்சர் பண்ணணும் தானே லைவ் வருது. நீங்க யாருமே ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்க, கம்முனே இருக்கீங்க. குணா, நீங்க என்ன ஆபீஸ்ல இருக்கீங்களா? சொல்லுங்க, யாரெல்லாம் ஆபீஸ்ல இருக்கீங்க? சோ மத்தவங்க ஆன்சர் பண்ணுங்க. ஆபீஸ்ல இருக்கவங்களை விட்டுட்டு மத்தவங்க ஆன்சர் பண்ணுங்க. டு பி ஹானஸ்ட் டு யூ, உங்களுக்கே தெரியும் யாரெல்லாம் வீட்ல இருக்கீங்க, இல்ல யாரெல்லாம் ஆன்சர் பண்ண முடிஞ்சோ பண்ணாம இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. ஃபுல் ஸ்டாப் எங்கெல்லாம் பயன்படுத்துவோம் பேசிக்கா? ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது பயன்படுத்துவோம்க்கா. வெரி குட். சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது பயன்படுத்துவோம். அந்த வேற. ஓகே, அடுத்த பாயிண்ட். அப்ரிவேஷன்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். எஸ், அப்ரிவேஷன்ல பயன்படுத்துவோம். ஒவ்வொரு இதுக்கும் இடையில நம்ம என்ன பயன்படுத்துவோம் அப்படின்னா அப்ரிவேஷனுக்கு இடையில பயன்படுத்தும். இல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, பிகாஸ் ரொம்ப நீங்க மறந்துடலாம். அதுக்காக தான் நான் திருப்பியும் கேக்குறேன். எம்பி, எம்எல்ஏ, எம்பி, அப்புறம் ஐஏஎஸ், இது ஓகேவா? நான் போடுற புள்ளி தெரியுதா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி விஷயத்துல நம்ம பயன்படுத்துவோம். ஓகே, அடுத்தது யூஆர்எல்ஸ்ல பயன்படுத்துறோம். எங்க புரியலைங்க, கேக்கலீங்க. யூஆர்எல்ஸ் யூஆர்எல்ல பயன்படுத்துவோம். அதாவது .com, .net அந்த மாதிரி விஷயத்துல பயன்படுத்துவோம். ஓகே, அடுத்து இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ்.
எஸ் இன்டைரக்ட் கொஸ்டின்ல பயன்படுத்துவோம். ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் இனிஷியல் ஆஃப்டர் அடுத்து இனிஷியல் மேம் இன்னொரு டைம் சொல்லுங்க மேம் கேக்கல. இனிஷியல் போடும்போது யூஸ் பண்ணுவோம் மேம் இனிஷியல். எஸ் இனிஷியலுக்கு பக்கத்துல பயன்படுத்துவோம். ஓகே தென் வேற பாயிண்ட். நான் டைம் சொன்னலே போட டைம். டைம் எஸ் வெரி குட். டைம்க்கு பயன்படுத்துவோம். இன்னொன்னு மணி ரவுண்ட் ருபீஸ். ஆஃப்க்கு பயன்படுத்துவோம். சூப்பர் சூப்பர் மேம் சூப்பர் மேம். சரி கமா எங்கெல்லாம் பயன்படுத்துவோம்? லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ். எஸ் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் செப்பரேட் Items. பண்ணி காட்டும் போது கமா பயன்படுத்துவோம். அந்த ஐட்டத்துல கடைசி ஐட்டம் பத்தி பேசுறோம்னா அதுக்கு முன்னாடி அண்ட் போட்டுக்கணும், கமா போடக்கூடாது. ஓகே. நெக்ஸ்ட் பாஸ் பண்ணும்போது ஒரு விஷயத்தை sentence பத்தி pass பாஸ் பண்ணும். எஸ் ஏன்னா இந்த பஞ்சுவேஷன்ன்றதே எக்ஸ்பிரஷன் தான். இப்ப நம்ம எப்படி பேசும்போது ஒரு விஷயத்துக்கு நம்ம சந்தோஷப்படுறோம், கோவப்படுறோம், இல்ல ஒரு துக்கம் நடந்துட்டா சரி விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றோம். அந்த மாடுலேஷன்ஸ் அப்படியே ரைட்டிங்ல கொண்டு வரதுக்கு தான் பஞ்சுவேஷன் பயன்படுத்துறோம். அப்போ ஒரு சென்டென்ஸ்ல நீங்க பஞ்சுவேஷன் ஒரு இடத்துல பாஸ் கொடுக்கணும் அப்படின்னும் போது அந்த இடத்துல பாஸ் கொடுத்துதான் சொல்லணும். இன்னும் எதுக்கு இன்னும் எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட்டா அந்த சென்டென்ஸ் வந்து கன்வே ஆகிறதுக்காக. ஓகேவா? சோ பாஸ்க்காக பயன்படுத்துவோம், லிஸ்ட் ஆஃப் செப்பரேஷனுக்காக பயன்படுத்துவோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து எஸ் நோ அப்படின்னு ஆன்சர் பண்ணிட்டு எஸ் எஸ் ஆன்சர் பண்ணிட்டு அடுத்து நம்ம கண்டினியூ பண்றோம் இல்லையா? எஸ் நோன்னு மட்டும் ஆன்சர் பண்ணா கமா பயன்படுத்த தேவையில்ல. அது பக்கத்துல வந்து எஸ் ஐ எம் வில்லிங் அப்படின்னு நான் சொல்றேன். எஸ் எனக்கு ஆர்வமா இருக்கு அப்படின்னு நான் சொல்லும் போது ஐ எம் வில்லிங் நான் சொல்றேன்ல. அப்போ அந்த இடத்துல எஸ்க்கு பக்கத்துல ஒரு கமா கண்டினியூவா இன்னொரு ஸ்டேட்மெண்ட் நான் சொல்லும் போது நோ சொல்லி நோ ஐ எம் நாட் வில்லிங் அப்படின்னு சொல்லும் போதும் கமா பயன்படுத்துறோம். ஓகே தென் நம்ம லெட்டர் டிராஃப்ட் பண்ணும்போது கூட மேம் எனவே மேலும் அப்படி எஸ் சொல்லிட்டு கமா எஸ் போட்டு எஸ் சூப்பர் சூப்பர் சூப்பருங்க. அந்த மாதிரி வெரி குட்ங்க. அடுத்து மணி இருக்குல்ல மேம் 1 lakh rupees. எஸ் மணி விஷயத்துல நம்ம பயன்படுத்துறோம். யா அப்புறம் இந்த லெட்டர் டேட் ரைட்டிங்ல பயன்படுத்துவோம், டேட்ல பயன்படுத்துவோம், அப்புறம் ஒரு கன்ஸ்ட்ரைன்ட் ஃபார்ம்லயும் நம்ம பயன்படுத்துறோம். ஓகேவா? ரெண்டு Okay, சென்டென்ஸ் இதெல்லாம் பண்ற மாதிரிங்க மேடம். அப்போ அந்த மாதிரி. வெரி குட். 2 சென்டென்ஸ் கனெக்ட் பண்ற மாதிரியும் பயன்படுத்தும். அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செமிகாலன். ஓகேவா? செமிகாலன் அப்படின்றது பார்க்கணும். ஓகேவா? செமிகாலன் இஸ் ஜெனரலி யூஸ்ட் டு ப்ரொடியூஸ் பாஸ் மோர் தென் கமா. இப்ப பாருங்க, கமாக்கும் செமிகாலனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஏதாவது ஐடியா இருக்கா? கமானா இப்படி போடுவோம் மேம். செமிகாலன்னா மேல புள்ளி வச்சு இப்படி போடுவோம் மேம். அதாவா? ஆக்சுவலி அதுதான் ஃபார்ம் பார்த்தா அதுதான். பட் மீனிங் வைஸ் இல்ல எக்ஸ்பிரஷன் வைஸ் டிஃபரன்ஸ் என்னன்னு தெரியுமா? கமானா எத்தனை சொன்னேன்? ஒரு பாஸ்க்காக குடுக்குறோம்னு சொன்னேன் இல்லையா? ஒரு கேப். ஓகே சாரி, பாஸ்க்காக குடுக்குறோம்னு சொன்னோம் இல்லையா? அப்போ செமிகாலன் அப்படின்றது மோர் பாஸ். கமா விட கொஞ்சம் அதிகமான கேப் கொடுக்கிற இடத்துல செமிகாலன் பயன்படுத்துவோம். ஓகேவா? கமா விட சோ ஃபர்ஸ்ட் குட்டியா கேப் குடுக்குறீங்க அப்படின்னா கமா பயன்படுத்தலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. குட்டி கேப்க்கு கமா வர மாட்டேங்குது எனக்கு. ஓகே கமா. ஓகேவா? அதை விட கொஞ்சம் கேப் நான் அதிகமா கொடுக்குறேன், பாஸ் நான் அதிகமா கொடுக்குறேன்னா செமிகாலன் பயன்படுத்தணும். அதை விட மோர் பாஸ் கொடுக்கும் போது நான் வந்து கோலன் பயன்படுத்துறேன். ஓகேவா? அடுத்து லாஸ்டா ஃபுல் ஸ்டாப். ஃபுல் ஸ்டாப்னா எண்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? இதுதான் ஆர்டர். சோ இதை விட இந்த பாஸ் விட இது கம்மியா, இது கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதை விட இது கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓகேவா? இதுதான் ரூல். சோ பேசிக்கா இதுவும் நம்ம பாஸ்க்காக தான் பயன்படுத்துவோம். மோர் பாஸ். பாஸ் மோர் தென் கமா, லெஸ் தென் ஃபுல் ஸ்டாப். ஓகேவா? கமா விட பாஸ் அதிகமா கொடுப்போம், ஃபுல் ஸ்டாப் விட கம்மியா கொடுப்போம். ஓகேவா? இப்ப செமிகாலன் நீங்களாம் பயன்படுத்துறாங்கன்னு இங்க நமக்கு கொடுத்திருக்காங்க. The semicolon represent a great pause then that indicate by the comma. So comma விட great pause கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பயன்படுத்துவோம்னா செமிகாலன் பயன்படுத்துவோம். உமா came quickly.
she ate in hurry, she went out. ஓகேவா? சோ உமா came quickly. ஓகேங்களா? சோ சீக்கிரமா வந்துட்டா. உமா வந்து வீட்டுக்கு சீக்கிரம் வந்துட்டா. ஓகேங்களா? came quickly. எதுக்காக? ஏன் வந்தா? ate in a hurry. வேக வேகமா சாப்பிடுறா. அடுத்து என்ன பண்றா? she went out. சாப்பிட்டு வெளியே போயிடுறா. இந்த இடம் நார்மலா பார்த்தா சென்டென்ஸ் தான். பட் எக்ஸ்பிரஷன் வைஸ் சொல்லும்போது உமா came quickly அப்படி கொடுத்து ஒரு பாஸ் கொடுத்துட்டு நான் என்ன சொல்லுவேன்? she ate in a hurry, she went out அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? சோ அடுத்தது பாருங்க. The comma separate individual item. A semicolon separate group of item. So இண்டிவிஜுவல் ஐட்டம் நான் செப்பரேட் பண்ணும்போது கமா பயன்படுத்தினேன். ஃபார் எக்ஸாம்பிள் பிரியாணிக்கு பிரியாணி ரைஸ் பார்த்தோம், மட்டன் பார்த்தோம், ஸ்பைசஸ் பார்த்தோம், டொமேட்டோ, ஆனியன் அண்ட் கர்டுன்னு கொடுத்தேன். இப்போ நான் என்ன சொல்றேன்னா பிரியாணிக்கு நான் அதை கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ கீழே வந்து பருப்பு குழம்புக்கு என்னெல்லாம் தேவை சொல்லுங்க. பருப்பு குழம்புக்கு ஒரு வெஜ் ஐட்டம் ஒரு நான்வெஜ் ஐட்டம். பருப்பு குழம்புக்கு என்னெல்லாம் தேவைப்பா? பருப்பு பருப்பா? ஓகே பருப்பு. அடுத்து சாரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். இங்கிலீஷ்லாம் ஜாலியா படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ரொம்ப அப்படியே ரொம்ப ஜாலியா படிச்சாதான் மைண்ட்ல ஞாபகம் இருக்கும். ஓகேவா? சோ பருப்பு தேவை. சோ அடுத்தது தக்காளி, புளி, மிளகா. தக்காளி, புளி, மிளகா. அடுத்து மேம் புரியல மேம். உப்பு. உப்பு ரெண்டுத்துக்குமே தேவைதான். ஓகே அடுத்தது இப்ப நான் என்ன சொல்றேன்னா மேம் எதுவும் சொல்றாங்க பட் எனக்கு கிளியரா கேட்கல. இப்ப பாருங்க, நான் மேல சொன்ன பிரியாணி ஐட்டத்தை ஒரு பிராக்கெட்ல நான் மென்ஷன் பண்ணேன். பிராக்கெட்னு நான் சும்மா சொல்றேன், நாங்க இடத்துல பிராக்கெட்லாம் இல்ல. அப்ப ரைஸ், பிரியாணி, டொமேட்டோ இப்படி எல்லாம் கொடுத்துட்டு செகண்ட் பருப்பு குழம்புக்கு வரேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது ஒரு குரூப் ஆஃப் ஐட்டம், கீழே ஒரு குரூப் ஆஃப் ஐட்டம். அது ரெண்டும் செப்பரேட் பண்ணும்போது நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதை செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்கு செமிகோலன் பயன்படுத்துறேன். புரியுதா? புரியுது. கீழே சென்டென்ஸ் பார்க்கலாம் இருங்க. இப்ப பாருங்க, கீழே பாருங்க. இன் சில்ட்ரன் ரூம், சில்ட்ரன் ரூம்ல என்னெல்லாம் இருக்கு? சோ இந்த மாதிரி ரொம்ப சில்ட்ரன் ரூம் அப்படின்னா சாப்பாடுலாம் டக்குன்னு நமக்கு மைண்டுக்கு வந்துடும். அதனாலதான் அது சொல்றது. சில்ட்ரன் ரூம் என்ன இருக்குன்னா டாய்ஸ் இருக்கு, புக்ஸ் இருக்கு. அதாவது பாருங்க கமால சொல்லியிருக்காங்க. டாய்ஸ் கமா, புக்ஸ் கமா, பால்ஸ் கமா, கலர் பென்சில்ஸ் அப்படின்னு அண்டு கலர் பென்சில். அப்ப அது என்ன அர்த்தம்? அதோட முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அண்டு கலர் பென்சில் கொடுத்துட்டாங்க. அடுத்தது கிச்சன் ரூம்ல என்ன இருக்கும்? கிச்சன் ரூம்ல என்னப்பா இருக்கும்? அடுப்பு இருக்கும், சமைக்கிற ஐட்டம்லாம் இருக்கும், பாத்திரம் இருக்கும், உருளைக்கல் இருக்கும், ஆட்டாங்கல் இருக்கும். ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மை கிளாஸ். அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பயன்படுத்துறோம் அப்படி, அதாவது எங்க வீட்டுக்கார் வந்து கிச்சன்ல என்ன இருக்கும்னு சொல்லி என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. சாரி ஃப்ரெண்ட்ஸ் இன்டரப்ட் ஆனா. சோ அதனால வந்து நம்ம ரெண்டு வேற வேற ஐட்டம் நம்ம சொல்றோம் இல்லையா? சோ வேற வேற ஐட்டம் சொல்லும் போது மேல இருக்கிறது ஒரு செட் ஆஃப் ஐட்டம், கீழே இருக்கிறது ஒரு செட் ஆஃப் ஐட்டம்னும் போது அது வேற. அது சில்ட்ரன் ரூம், கீழே இருக்கிறது கிச்சன் ரூம். அப்ப அது ரெண்டுமே வந்து வேற வேற குரூப்பை பத்தி பேசுற போது அந்த குரூப்பையே செப்பரேட் பண்ணி காட்டணும் அப்படின்னா நம்ம என்ன பயன்படுத்துவோம்? செமிகோலன் பயன்படுத்தும். புரியுதா? ஓகே. ஓகே. ஜென்ரலா நம்ம இது ஆபீஸ் யூஸுக்கு வந்து இந்த செமிகோலனோட கோலன் தான் நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம். இப்போ அந்த பொருள் கோலன் பின்னாடி இருக்கு, நான் சொல்றேன். கோலன் வரப்ப சொல்றேன். கோலன் வரப்ப நான் கண்டிப்பா சொல்றேன். நம்ம அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம்ல மேம் இந்த செமிகோலனை. ஆபீஸ் யூஸ்க்குன்ட்டு எனக்கு தெரியல. நான் ஜெனரலா பர்பஸா இது எதுக்கு பயன்படும் சொல்லிட்டு இருக்கேன். ஆபீஸ் யூஸ்க்கு செமிகோலன் பயன்படுத்த மாட்டோம், கோலன் தான் பயன்படுத்துவோமான்னு எனக்கு தெரியல. நான் வேணா கிளாரிஃபை பண்ணிட்டு சொல்றேன். ஓகேவா? ஆனா கோலன் எதுக்கெல்லாம் பயன்படுத்துவோம்னு சொல்லிட்டு இருக்கு, அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. ஓகே. அடுத்தது இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா two independent clauses without a coordinate conjunction. So ரெண்டு independent clauses without a coordinate conjunction சொல்லும் போது நம்ம என்ன பயன்படுத்தணும்? செமிகோலன் பயன்படுத்தும். எங்கயாவது பார்த்த மாதிரி இருக்கா? independent clause, main clause எங்கயாவது பார்த்த மாதிரி இருக்கா? இது ஏதாவது கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? போன கிளாஸ்ல எடுத்தோம் இல்லையா? சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ், இண்டிபெண்டன்ட் மெயின் கிளாஸ், இண்டிபெண்டன்ட் கிளாஸ் ரெண்டுமே ஒண்ணுதான் சொன்னேன் இல்லையா? இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னா என்னெல்லாம் இருக்கும் சொன்ன? என்ன ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே லாஸ்ட் கிளாஸ் நிறைய எல்லாம் அட்டெண்ட் பண்ணி ஒரு வெர்ப். சூப்பர் சூப்பர் சூப்பர். குரூப் ஆஃப் வேர்ட். எஸ்.
குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் நமக்கு அதுல சப்ஜெக்ட் இருக்கணும், verb இருக்கணும். அதுதான் இண்டிபெண்டன்ட் கிளாஸ்ன்னு சொல்றோம். இங்க நடுவுல ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் நான் பயன்படுத்தினா அது என்னன்னு சொல்லுவேன்? காம்பவுண்ட் வேர்ட்ஸ், காம்பவுண்ட் சென்டென்ஸ் சொல்லுவேன். கரெக்டா? I studied for hour and I felt well prepared for the exam. And போட்டனா அது காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஆனா அந்த அண்டுக்கு பதிலா என்ன பயன்படுத்திக்கலாம்னு சொல்றாங்கன்னா பஞ்சுவேஷன்ல ரெண்டு இண்டிபெண்டன்ட் கிளாஸ நீங்க லிங்க் பண்றதுக்கு செமிகோலன் பயன்படுத்திக்கலாம்னு சொல்றாங்க. வித்தவுட் எ கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஓகேவா? இந்த இடத்துல ஃபேன் பாய்ஸ் பயன்படுத்தியிருந்தா ரெண்டு மெயின் கிளாஸ்க்கு இடையில ஃபேன் பாய் வந்து இருந்துச்சுன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அத காம்பவுண்ட் சென்டென்ஸ் சொல்லுவோம். போன கிளாஸ்ல சொன்னோம் இல்லையா? ஒருவேளை ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் ஒரு சபார்டினேட் கிளாஸ்க்கு இடையில ஃபேன் பாய் தவிர்த்து மீதி கன்ஜங்ஷன் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் வந்ததுன்னா அது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? மறந்துட்டீங்களா? எஸ். அதே மாதிரி இந்த இடத்துல அந்த அண்ட் சோ இல்லனா பட் எட்டு இதெல்லாம் பயன்படுத்தாம என்ன பயன்படுத்திருக்காங்க அப்படின்னா செமிகோலன் பயன்படுத்திருக்காங்க. ஓகேவா? யூசஸ் ஆஃப் colon பாருங்க. colon கேட்டார் இல்லையா? colon எங்கெல்லாம் பயன்படுத்துறோம்? The colon show a shorter pause than a full stop but longer pause than a semicolon. பாருங்க நான் சொன்னேன் இல்லையா முன்னே ஹைரார்கி ஆர்டர் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் கமா வரும். அதை விட கொஞ்சம் பாஸ் அதிகமா கொடுத்தோம்னா நம்ம செமிகோலன் கொடுப்போம். அதை விட கொஞ்சம் அதிகமா பாஸ் கொடுக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா கோலன் கொடுப்போம். ஓகேங்களா? சோ அதுக்கு அடுத்துதான் ஃபுல் ஸ்டாப். அதுதான் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க. The colon show a shorter pause than a full stop. Full stop கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் shorter pause தான் இருக்கும். ஆனா longer pause எதை கம்பேர் பண்ணும்போது இருக்கும்? செமிகாலனோட இருக்கும். ஓகேவா? சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. திருப்பி கூட எழுதுறேன். கமா அதை விட அதிகமான பாஸ் கொடுக்கணும் அப்படின்னா செமிகாலன். அதை விட அதிகமான பாஸ் கொடுக்கணும்னா கோலன். அதுக்கு அடுத்து ஃபுல் ஸ்டாப். மேபி இதுக்காக அந்த சென்டென்ஸ் ஆபீஸ் இதுல அப்படி பயன்படுத்துறாங்களோ என்னவோ தெரியல எனக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த கோலன் நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கோலன் ஷோ நம்ம சொன்ன மாதிரி தான். The 3 greater books are. ஓகேவா? 3 greater book அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த 3 greater books are அப்படின்னு சொல்லிட்டு அது என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி என்ன சொல்றேன்னா greater pause கொடுத்துட்டு நான் எப்படி சொல்லுவேன் இதை ஜெனரலா படிக்கும் போது the 3 greater books are அப்படின்னு ஒரு கேப் விட்டுட்டு தான் தி ராமாயணா, தி மகாபாரதா, தி கீதா அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? சோ நம்ம அதை தி குரான் கூட எடுத்துக்கலாம், தி பைபிள் கூட எடுத்துக்கலாம். சோ நம்ம குரான் இங்க வந்து அப்படி கொடுத்திருக்காங்க, நம்ம எல்லா புக்குமே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ அந்த தி 3 கிரேட்டர் புக்ஸ் ஆர் கொஞ்சம் பாஸ் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? சோ அடுத்தது இன்ட்ரோடியூஸ் எ லிஸ்ட். ஓகேங்களா? ஒரு லிஸ்ட். த டேஸ் ஆஃப் த வீக்ஸ் ஆர். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி பயன்படுத்துறாங்க. அந்த லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் பின்னாடி வரதுக்கு முன்னாடி அது என்னன்னு சொல்லி இன்ட்ரோடக்ஷன் பாருங்க முன்னாடி கொடுக்குறாங்க. அந்த இடத்துல நமக்கு என்ன பயன்படுத்துறாங்க? செமிகோலன் பயன்படுத்துறாங்க. 3 கிரேட்டர் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு டைட்டில். 3 சிறந்த புத்தகங்கள் டைட்டில் சொல்லிட்டு அந்த 3 புத்தகங்களும் சொல்லும் போது கமா போட்டு லாஸ்டா அண்டு போட்டு என் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நமக்கு டேஸ் பத்தி கொடுக்கும் போது டேஸ் ஆஃப் த வீக்ஸ் ஆர். ஒரு வாரத்துல வந்து என்னென்ன நாட்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை இன்ட்ரோ பண்ணிட்டு ஒரு கோலன் கொடுத்துட்டு அது சண்டே மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே இந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? யூஸ் டு செப்பரேட் 2 independent classes when the second explain, illustrate or follow from the first. ஓகேங்களா? So the reason for the delay is simple. We ran into unexpected traffic. அதாவது 2 independent class பயன்படுத்தியிருக்காங்க இந்த இடத்துல. used to separate 2 independent classes. நம்ம மேலேயே பார்த்தோம் independent classes செப்பரேட் பண்றதுக்கு செமிகாலன் பயன்படுத்திருக்காங்கன்னு முன்ன சென்டென்ஸ்ல பார்த்தோம் இல்லையா? ஒன் செகண்ட் அந்த சென்டென்ஸ் எடுத்துக்கிறேன். independent classes பயன்படுத்த I studied for hours. I felt well prepared for the exam. ஓகேங்களா? I studied for hours ஒரு independent class. I felt well prepared for the exam இன்னொரு independent class. ஆனா இந்த இடத்துல என்ன பயன்படுத்திருக்காங்கன்னா செமிகோலன் பயன்படுத்திருக்காங்க. சேம் இதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்திருக்காங்க. 2 independent classes செப்பரேட் பண்றாங்க. When the second explain, illustrate or follow from the first. Second one வந்து ஃபர்ஸ்ட் ஒன்ன டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் மாதிரி தான். ஒரு சபார்டினேட் கிளாஸ் வந்து எப்படி ஒரு மெயின் கிளாஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கும்னு நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி செகண்ட் ஒன் நம்ம சொல்ற ஒரு விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்ன வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதாவது ரீசன் ஃபார் த டிலே இஸ் சிம்பிள். நான் லேட்டா வந்ததுக்கு ரொம்ப சிம்பிள் தான் ரீசன். என்ன அப்படின்னா ரீசன் என்னன்னு சொல்லல. அப்ப அது செகண்ட் படிச்சாதான் நமக்கு ரீசன் தெரியும். ஆனா இங்க என்ன சொல்லிட்டாங்க? நான் ஐ ஸ்டடிட் ஃபார் ஹார்ஸ். நான் மணிக்கணக்குல படிச்சிருக்கேன்.
அது ஒரு கம்ப்ளீட்டா முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, ஐ ஃபெல்ட் வெல் ப்ரிப்பேர் ஃபார் த எக்ஸாம். எனக்கு வந்து திருப்தியா இருக்கு. நான் எக்ஸாம்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்ட மாரி திருப்தியா இருக்கு. ஸோ மணிக்கணக்கா படிச்சிருக்கேன்னு சொன்னாலும் அது மீனிங்ஃபுல்லா இருக்கு. நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு சொன்னாலும் அது மீனிங்ஃபுல்லா இருக்கு. இது 2மே செப்பரேட்டா படிக்கும்போதும் எதுவும் டிபெண்ட் ஆகி இல்ல இல்லையா? ஆனா இங்க பாருங்க ரீசன் ஃபார் டிலே இஸ் சிம்பிள் அப்படின்னு குடுத்துட்டு, ஆனா அந்த சிம்பிள் என்னன்னே சொல்லல. பின்னாடி தான் டிராபிக் இருக்குன்றான். ஃபர்ஸ்ட் ஒன்ன டிபெண்ட் பண்ணி இருக்கு. அந்த மாரி இதுல நமக்கு கோலன் பயன்படுத்துறாங்க. ஓகேவா? புரியுதா? புரியுது மேம். மேம் புரியுது மேம். ஓகே. அடுத்தது பிஃபோர் எ quotation அண்ட் சம்டைம்ஸ் பிஃபோர் டைரக்ட் ஸ்பீச். இந்த டைரக்ட் ஸ்பீச் நம்ம பார்த்தோம் இல்லையா? கமா பயன்படுத்துவாங்கன்னு. அதாவது ஏற்கனவே பார்த்தோம். ஈ சைடு கமா அந்த உள்ள அந்த டைரக்ட் ஸ்பீச்ல பேசுறத வந்து கொட்டேஷன் மார்க்ல சொல்லுவான்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சம்டைம்ஸ் நம்ம டைரக்ட் ஸ்பீச்ல கமாக்கு பதிலா கோலனும் பயன்படுத்திக்கலாம்னு சொல்றாங்க. ஓகேவா? அவ்வளவுதான். ஓகேவா? சோ ஏன்னா 3த்துக்குமே ஒரே அர்த்தம் தான். பாஸ், அதை விட கொஞ்சம் கிரேட்டர் பாஸ், அதை விட கொஞ்சம் கிரேட்டர் பாஸ். எல்லாமே பாஸ் தான் குடுக்குது. ஒரு கேப் பாஸ்னா ஏதோ டிஃபரெண்டா நினைச்சுக்காதீங்க. ஒரு கேப்ப தான் குறிக்குது. பேசும்போது ஒரு கேப் நிறுத்தி பேசுறது தான் குறிக்குது. ஓகேவா? அதனால அது சென்டென்ஸ்க்கு ஏத்த மாரி பயன்படுத்திருக்காங்களோ என்னவோ. இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, he said ஒரு கோலன் I am going to the store அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து இங்க என்ன குடுத்திருக்காங்கன்னு பாருங்க. நெவர் யூஸ் எ கோலன் ஆஃப்டர் எ சென்டென்ஸ் ஃபிராக்மெண்ட். ஒரு சென்டென்ஸ் வந்து உடைஞ்ச பின்னாடி ஃபிராக்மெண்ட் அது உடைய என்ன சொல்றாங்க? நெவர் யூஸ் பிரிக்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸ பிராக்மெண்ட் பண்ற மாதிரி நீங்க கோலன் பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. மை ஃபேவரட் கலர்ஸ் ப்ளூ அண்ட் கிரீன் அப்படின்னு கொடுத்து அது தப்பு. ஓகேவா? சோ இது வந்து ஃபுல்லுமே ஒரே சென்டென்ஸ் தான். மை ஃபேவரட் கலர்ஸ் ப்ளூ அண்ட் கிரீன் அப்படின்றது ஒரே சென்டென்ஸ் தான். ஆனா அது பிரிக்கிற மாதிரி கொடுக்காதீங்க. ஆனா மேல பாருங்க சேம் இதே மாதிரி தான். the 3 great books are அது கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஆர்ன்னு போட்டு கம்ப்ளீட் பண்ணி அதுக்கு அடுத்து தான் அந்த புக்கை இன்ட்ரோ பண்றாங்க. அந்த இடத்துல நம்ம கோலன் கொடுக்கலாம். ஆனா இதே இந்த இடத்துல மை ஃபேவரட் கலர்ஸ் ஆர் அப்படின்னு கொடுத்திருந்தா கோலன் கொடுத்திருக்கலாம். அப்படி கொடுக்காம மை ஃபேவரட் கலர்ஸ் ப்ளூ, ரெட், ஒயிட் இப்படிலாம் கொடுத்தாங்கன்னா தவறு. அப்படி பயன்படுத்தக்கூடாது. ஓகேவா? புரியுதா? ஓகே மேம். புரியுது. ஓகே. அடுத்தது கொஸ்டின் மார்க். கொஸ்டின் மார்க் எங்கெல்லாம் பயன்படுத்துவாங்க? இதெல்லாம் ஈஸி தான். நீங்களே சொல்லுங்க. கொஸ்டின் மார்க் எங்க பயன்படுத்துவாங்க? ஒரு கேள்வி கேட்கும்போது கொஸ்டின் ஏதாவது ஒரு கொஸ்டின் நம்ம கேட்கும்போது நம்ம கொஸ்டின் மார்க் பயன்படுத்துறோம். எஸ் ஆர் நோ ஒரு question. அந்த இடத்துல Yes. வரணும். Yes, yes or no type. Any type of question. So WH question ஆ இருக்கலாம் இல்ல yes or no type question ஆ இருக்கலாம். நம்ம என்ன பயன்படுத்துவோம் அப்படின்னா question mark பயன்படுத்துவோம். செகண்ட் question tagல பயன்படுத்துவோம். கரெக்டா? question tagல sentence complete பண்ணிட்டு பின்னாடி வரக்கூடிய question tagல நம்ம என்ன பயன்படுத்துவோம்? question mark. ரெண்டு இடத்துல தான் பயன்படுத்துவோம். ஒன்னு yes or no type question. What is your name? So அந்த இடத்துல. அதுக்கப்புறம் are you interested in maths? உங்களுக்கு மேத்ஸ் பிடிக்குமா? அந்த இடத்துல. இதுக்கு எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். மேல இருக்கிறது WH கொஸ்டின். அங்க பயன்படுத்தலாம். இன்னொன்னு கொஸ்டின் டேக்ல. இங்க பாருங்க ஐ எம் நாட் ஹங்கிரி. ஹங்கிரியா? சாரி ஆங்கிரி. ஓகேவா? ஐ எம் நாட் ஆங்கிரி. அப்புறம் ஒரு கமா போட்டுட்டு ஆம் ஐ அப்படின்னு கொஸ்டின் டேக். அது ஆனா கொஸ்டின் டேக் கம்ப்ளீட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கொஸ்டின் மார்க் போடணும். ஓகேவா? அடுத்தது எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ் எங்கெல்லாம் பயன்படுத்துவாங்க? ஒரு ஆச்சரியமா சொல்ற இடத்துல. சோ ஹுரே, அலாஸ், அதுக்கப்புறம் வந்து ஓ, வாவ், ஹஷ் இந்த மாதிரி வேர்ட்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ் அந்த ஆச்சரியக்குறியை பயன்படுத்துவாங்க. சோ ஒரு வேர்டுக்கும் ஆச்சரியக்குறி வரும், இல்ல குரூப் ஆஃப் வேர்டு கழிச்சும் ஆச்சரியக்குறி வரும். ஒரு 2 வேர்டா இருந்தாலும் ஆச்சரியக்குறி வரும். ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆயிட்டு கடைசிலையும் கொண்டு போய் ஆச்சரியக்குறி வைக்கலாம். 3 இடத்துல ஆச்சரியக்குறி வைக்கலாம். ஓகேவா? அதை மட்டும் நான் சொல்றேன். இப்ப பாருங்க நான் என்ன சொல்றேன்? வாவ் அப்படின்னு நான் சொல்லலாம். ஓகேங்களா? இதுவும் கரெக்ட் தான். இல்ல ஒரு 2 வேர்ட் சேர்த்தி கூட நான் ஒரு ஆச்சரியக்குறி சொல்லலாம். ஓகேங்களா? வெல் டன் 2 வேர்ட். ஓகேவா? ஓகே. அடுத்தது மொத்தமா ஒரு சென்டென்ஸ் ஃபுல்லா எழுதிட்டு ஆச்சரியக்குறி கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஹவ் கன்னிங். கன்னிங்னா என்ன? கன்னிங்னா என்ன? ஃபாக்ஸ் இஸ். ஓகேவா? சோ ஆச்சரியக்குறி ஒரு சென்டென்ஸ்க்கும் வரலாம், 2 சென்டென்ஸ்க்கும் சேர்த்தி வரலாம், இல்ல 3 சென்டென்ஸ்க்கும் சேர்த்தி வரலாம். சில இடத்துல 2 கூட வரலாம். தவறு ஒண்ணும் இல்ல. ஓகேவா? சோ கன்னிங்னா என்ன? தந்திரம். எஸ் தந்திரம். தந்திரமா கன்னிங்கா யோசிக்கிறாங்க அப்படி சொல்லுவாங்க இல்லையா? தந்திரமா அதுக்கு. ஓகே. அடுத்தது அப்போஸ்ட்ரோபி.
அப்போஸ்ட்ரோபி எங்கெல்லாம் பயன்படுத்துவோம்? ஸோ 1 மினிட். ஓகே. அப்போஸ்ட்ரோபி எங்கெல்லாம் பயன்படுத்துவோம்? அப்போஸ்ட்ரோபின்னா என்னப்பா? இப்போ நாம என்ன ஒண்ணு It's எழுதுறேன் இல்லையா? இங்க பாருங்க. 1 மினிட். இது என்ன? இதோட அர்த்தம் என்ன? I will. ஐ வில் ஓகே. ஷார்ட் ஃபார்மா குறிக்கிறதுக்கு நம்ம அப்போஸ்ட்ரோபி யூஸ் இது என்ன அர்த்தம்? as not. ஹேஸ் நாட். ஓகே ஃபைன். இது என்ன அர்த்தம்? மேடம். சூப்பர். யார் சொன்னது? Who saying the answer? யார் சொன்னது? ரவிக்குமாருங்க மேடம். ரவிக்குமார். சூப்பர் ரவிக்குமார். கிரேட். நிறைய பேருக்கு இது தெரியாது. இதுனா மேடம் அப்படின்றது தெரியாது. ஓகேவா? சோ இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பயன்படுத்துறோம் அப்படின்னா அப்போஸ்ட்ரோபி பயன்படுத்திட்டு இருக்கோம். ஓகேவா? அடுத்து பொசிஷன் ஃபார்ம். பொசிஷன் ஃபார்ம்ல அப்போஸ்ட்ரோபி பயன்படுத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ராம்ஸ் புக் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. ராமோட புக்குன்னு அர்த்தம். அவரோட பொசிஷன் என்னுடையது அப்படின்னு அந்த ராம் அவர் வந்து அவரோட புக்கு அப்படின்னு சொல்றேன். அப்ப பொசிஷன் ஃபார்ம்ல அப்போஸ்ட்ரோபி பயன்படுத்துவோம். சரியா? தன்னுடையது அப்படின்னு சொல்லும் போது அப்போஸ்ட்ரோபி பயன்படுத்துவோம். ரெண்டாவது யூஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா கன்ஸ்ட்ரைன்ட் ஃபார்ம்ல பயன்படுத்துவோம். அடுத்து பொசிஷன் ஃபார்ம்ல பயன்படுத்துவோம். அடுத்தது இப்போ இந்த மாதிரி எழுதுனா என்னத்த சொல்லுவாங்க? என்ன அர்த்தம்? 90s. 90s கிட்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? எக்ஸாக்ட்டா இந்த 1990ல இருந்து இந்த 2000க்குள்ள வர அந்த பீரியட் எல்லாமே நம்ம இப்படி இப்ப எக்ஸாக்ட்டா சொல்லாம 91, 92, 93 கிட், 94 கிட்னு சொல்லாம 90s கிட் அப்படின்னுறோம். அந்த இடத்துல அப்போஸ்ட்ரோபி பயன்படுத்துறோம். ஓகேவா? அடுத்தது வேற எங்க பயன்படுத்துறோம்? என்னங்க? டென்ஸ் அந்த வேர்ட்ல யூஸ் பண்ணணும். எஸ் எஸ் எஸ். அடுத்தது இப்ப இந்த மாதிரி நீங்க பாத்திருக்கீங்களா? trees are. இது பாத்துருக்கீங்களா எங்கேயாவது? இது இந்த வேர்ட் எங்கயாவது பாத்திருக்கீங்களா? trees are. பார்த்துருக்கேன் மேம். எங்க பாத்திருக்கீங்க சொல்லுங்க. கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா சூப்பர். இந்த ரீசைக்கிள் ரீயூஸ் அந்த பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ற இடத்துல வெரி குட் வெரி குட். யார் சொன்னது? யார் சொன்னது? மேம் ஜனா மேம். சூப்பர் சூப்பர் சூப்பர். ரெடியூஸ், ரீசைக்கிள், ரீயூஸ். இந்த 3 ஆரையும் சிம்பிளா என்ன சொல்லுவாங்கன்னா 3 R's அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி இடத்துலயும் அப்போஸ்ட்ரோபி பயன்படுத்தும். சோ எதெல்லாம் பயன்படுத்தும்? கன்ஸ்ட்ரைன்ட் ஃபார்ம். ஒரு அப்போஸ்ட்ரோபி வந்து நம்பர், ஒரு நம்பரை நம்ம அப்ரிவேட்டா சொல்லும் போது, ஒரு இயரை அப்ரிவேட்டா சொல்லும் போது, இன்னொன்னு பாத்தீங்கன்னா பொசிஷன் ஃபார்ம்ல பயன்படுத்துறோம். இன்னொன்னு 3 R's, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ஓகேங்களா பயன்படுத்தும் போது அப்போஸ்ட்ரோபி பயன்படுத்துறோம். ஓகேவா? தென் அடுத்தது quotation mark எங்கெல்லாம் பயன்படுத்துறோம் நம்ம பார்த்தோம். quotation mark, single quotation mark or inverted comma are generally used in British English. British Englishல single quotation mark யூஸ் பண்ணுவாங்க. அதுவே அமெரிக்கன் இங்கிலீஷ்னா டபுள் quotation mark யூஸ் பண்ணுவாங்க. இந்த quotation mark பேசிக்கலி நம்ம வந்து டைரக்ட் ஸ்பீச்ல பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்களோ அதை எக்ஸாக்ட்டா டெலிவர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா quotation mark பயன்படுத்துவோம். கட்டாச்சா? இப்போ எனக்கு ஒரு கால் வந்துச்சு. கட்டாச்சா? கட்டாச்சா? Voice சரி. வந்து break ஆன அதுதான். சோ கொட்டேஷன் மார்க் எங்க பயன்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டைரக்ட் ஸ்பீச். சோ இப்போ ஒரு கொட்டேஷன் மார்க் போடணுமா, 2 கொட்டேஷன் மார்க் போடணும், நீங்க எதுனாலும் போட்டுக்கலாம். பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் கான்செப்ட் தான். நாம வந்து பிரிட்டிஷ்கார ஆட்சி பண்ணனால பிரிட்டிஷ் இங்கிலீஷ் பயன்படுத்திட்டு இருக்கோம். சோ சிங்கிள் கொட்டேஷன் மார்க் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சாரி, டபுள் கொட்டேஷன் மார்க். வெயிட் 1 செகண்ட், என்ன கொடுத்துருக்காங்க? டபுள் கொட்டேஷன் மார்க் வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ்ல பயன்படுத்துவாங்க. சிங்கிள் கொட்டேஷன் மார்க் வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல பயன்படுத்துவாங்க. ஆனா ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். அர்த்தம் வேற கிடையாது. ஓகேங்களா? டைரக்ட் ஸ்பீச்ல நம்ம டெலிவர் பண்ணும்போது ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க சொன்னதை அப்படியே சொல்லும் போது நீங்க கொட்டேஷன் மார்க் பயன்படுத்துறீங்க. ஓகேவா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். ஹைஃபன் டேஷ் இது வந்து நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? ஓகே மேடம், ஓகே மேடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான், கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம். 7:40 ஆயிடுச்சு. ஓகே. நாளைக்கு இதே சேம் டைமிங் இருக்கும். சேம் இதே மாதிரி டைமிங் இருக்கும். அட்டன் பண்ணுங்க. நான் கிளாஸ் வந்து முன்னாடியே நான் உங்களுக்கு மெசேஜ் போட்டு வர்றேன். ஓகேவா? குரூப்ல ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே தேங்க்யூ. ஓகே மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ. Thank you.